அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். வீக் மாசமோட நெக்ஸ்ட் சேனல். வழக்கமாக உலக செய்திகள், இன்றைய சிறப்பு செய்திகள். இந்தியாவை டார்கெட் வைத்திருக்கிறதா அமெரிக்காவுடைய செனட் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு தீர்மானத்தை முடிவெடுத்திருக்காங்க. என்ன தீர்மானம்? இந்தியாவுக்கு எதிராக என்ன குறி வைத்திருக்காங்க? நிச்சயமாக நம்ம ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறது தான் என்னமா, இல்லை வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கா? இன்னும் நிறைய விஷயம் பேசலாம். ஹவுதிகளுக்கும் ஏமனுக்கும் மிகப்பெரிய அளவுக்கு ஃபைட் ஃபுல்லாக மோத ஆரம்பிச்சிருச்சு. எல்லை பகுதியில் பயங்கரமான ஒரு கன் ஷூட் தொடர்ந்து போயிட்டு தான் இருக்குது. அப்புறம் துருக்கி, பாகிஸ்தான், அங்கே சவுதி ஒப்பந்தம் போட்டாங்க இல்லையா, அதற்கு இந்தியா ஒரு கருத்து தெரிவித்திருக்காங்க. அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு சூப்பரான தகவலாக பார்த்துடலாம். ஸோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். அமெரிக்காவுடைய செனட் இன்றைக்கி ஒரு பில் ஒன்று பாஸ் பண்ணுறாங்க. யாரெல்லாம் ரஷ்யா கட்டுறக்கூடிய ஆயில்களை வாங்குறாங்களோ அவங்களுக்கு 100% வரி விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பில் 100%. 100 பேர் செனட் இருக்காங்க. அந்த 100 பேரில் 86 பேர் ஓட்டு போட்டாங்க. 11 பேர் வேண்டான்னு ஓட்டு போட்டிருக்காங்க. பட் இதை பற்றின ஒரு டிஸ்கஸ் ஏற்கனவே இருந்ததா அப்படின்னா, ஜெலன்ஸ்கி அவர்கள் லின்சே கிரகாமுடைய இறுதி ஆசையை நிறைவேற்றுவதற்காக அப்போ ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. பட் அது ரியல் தீர்மானம் இல்லை. அப்போனா எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒப்புதல் கொடுக்குறாங்க ஜெலன்ஸ்கி கிட்ட. அந்த ஒப்புதல் என்ன அப்படின்னா, இனி ரஷ்யாவுக்கு ஆதரவளிக்கிற நாடுகள் மீது 200% வரி விதிக்கணும் அப்படின்ற ஒரு ஒப்புதல் கொடுக்குறாங்க. அந்த ஒப்புதலுக்கு அப்புறம் கொண்டு வரப்பட்ட தீர்மானம் இது. செனட்டர் ஒப்புதலுக்கு அப்புறம் இங்கே கீழவை மேலவையிலும் கிட்டத்தட்ட ஒப்புதல் கிடைச்சிது அப்படின்னா அடுத்த மாதத்துல இருந்து இது ஆல்மோஸ்ட் செயல்முறைக்கு வந்துடும். அப்போ அவங்களுடைய திட்டங்கள் என்ன அப்படின்னா, இனி இந்தியாவுடைய ப்ராடக்ட் முழுவதும் 100% வரி விதிக்க போகிறாங்க. பட் இந்தியாவை மட்டும்தான் டார்கெட் வைக்கிறாங்களா, இல்லை சீனாவையும் சேர்த்து வைக்கிறாங்களா, இல்லை ஈரானுக்கு எதிராக வைக்கிறாங்களா? ஆனால் ஈரானையும் இந்தியாவும் தான் மிக பிரதானமாக சொல்லியிருக்காங்க. சீனாவை பற்றி அவ்வளோ சொல்லலை. ஏன்னா சீனாவை நம்பி அமெரிக்கா இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் சீனாவை டார்கெட் வைப்பாங்களா அப்படின்றது இப்போ கேள்விக்குறி தான். பட் இது உடனடியாக அமலுக்கு வரதில்லை. இன்னும் ஒரு 30 நாளைக்குள்ளார கொஞ்சம் கொஞ்சமாக அமலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ட்ரம்ப் அவர்கள் இந்த வரி விதிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாருன்னா அவரெல்லாம் பயங்கர தயாராக இருக்கிறார். பயங்கரமாக அவர் பேரே வரிசாமி இல்லையா? அதனால் வரிசாமி அவர்கள் எப்போனாலும் வரி போகிறதுக்குன்னா தயாராக இருப்பார். பட் அது அவசரமாக செனட் இன்றைக்கி ஒப்புதல் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? அது நம்ம 3 வகையாக பிரிச்சிடலாமா? சம்பவம் நம்பர் 1, நேற்று ரஃபேல் விமானங்கள் கிட்டத்தட்ட 3.25 லட்சம் கோடி அளவுக்கான ஒரு ஒப்புதல் இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அங்கே ஃப்ரான்ஸுக்கிட்ட நம்ம வாங்கிறதுக்கு எத்தனை விமானங்கள்? 117 ரஃபேல் விமானங்கள். 94 விமானங்கள் இந்தியாவுக்குள்ளே அவங்க மேக்கின் பண்ண போகிறாங்க. அப்புறம் இந்தியா ஆயுதங்களையும் அதில் பொருத்தி ஷூட் பண்ணுவதற்கான ஆப்ஷனை எனேபிள் பண்ணுறாங்க. தொடர்ந்து அமெரிக்கா நம்மக்கிட்ட F-35 கேட்டுகிட்டே இருக்கிறாங்க, வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. MQ-9 ரீப்பர் ட்ரோனும் பெரிய அளவுக்கான அழுத்தங்களை கொடுக்குறாங்க. ரீசண்டாக மார்க்கோ ரூபியோ அவர்கள் கூட இந்தியாவுக்கு வந்திருந்தார். அப்போ நாங்கள் இந்தியாவுக்கான ஒரு டிஃபென்ஸை நாங்கள் முன்னெடுத்து செல்வதற்கான எல்லா வழிமுறைகளையும் மேற்கொள்ள போகிறோம், ரஷ்யா கிட்ட நெருங்குவதை நாங்கள் கொஞ்சம் விரும்பலை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் ரஷ்யா இல்லையே, ஃப்ரான்ஸ் தானே. அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்களுடைய மெயின் டார்கெட் இப்போ F-35 வாங்கணும்னு நினைக்கிறாங்க. பட் விலையில் ரொம்ப வித்தியாசம், மிகப்பெரிய வித்தியாசம். நம்ம காரில் 25 லட்ச ரூபாய் கார் வாங்குறது எப்படி, இல்லை ஒரு 1.5 கோடி ரூபாய் கார் வாங்குறது எப்படி, அந்த மாதிரி தான். ஆனால் ஆப்ஷன் இது அந்த அளவுக்கான எனேபிள் இருக்குது. பட் அவங்க F-35 இந்தியா வாங்குச்சு அப்படின்னா அவங்க கெஞ்சி கூத்தாடி துருக்கிக்கிட்டேயோ, இல்லை துருக்கி ரொம்ப நாளாக கேட்டு அவங்களால விற்க முடியல, மற்ற நாடுகள்கிட்ட மிரட்டி வாங்க தேவையில்ல, நம்ம பல்காக வாங்குவோம் கொஞ்சம். அப்படி இருந்துமே நம்ம வேண்டான்னு சொன்னதுனால முழுமையாக நம்ம டிஃபென்ஸை ரிஜெக்ட் பண்ணுறாங்களா, ஒருவேளை இந்த ஆங்கிளில் மிரட்டலாமா அப்படின்ற கோணத்தில் நம்ம பார்க்கலாமா? இது சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2, செனட்டர் ஒரு 5 பேர் பக்கம் பேசியிருக்காங்க. இந்தியா FCRA பில் கொண்டு வர போகிறாங்க, கிட்டத்தட்ட டேபிள் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மேபி இன்றைக்கின்னு சொன்னாங்க, நேற்றுன்னு சொன்னாங்க. பட் திங்கட்கிழமை பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட். இங்கே இருக்கக்கூடிய நிறைய என்ஜிஓஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, ஃபாரின்லேருந்து ஃபண்டு வாங்கி நிறைய சோசியல் ஒர்க்கெல்லாம் நிறைய பண்ணுவாங்க. அதை ஒரு சில ரெகுலேட்லாம் பண்ணணும். மத்திய அரசுக்கிட்ட வாங்கிட்டு நீங்கள் மத்திய அரசுக்கிட்ட
என்னெல்லாம் பண்ண போகிறீங்க, அதுக்கான செயல் திட்டங்களை கொடுத்து அவங்க கண்காணிப்பில் கிட்டத்தட்ட ஃபண்ட் ரிலீஸ் பண்ணுற மாதிரியான எஃப்சிஆர்ஏ பில் வந்து அடுத்த ஆர்டருக்கு போகிறாங்க. அதாவது முழுமையாக தடை விதிக்கலை, மேபி அது விவாதத்துக்கு வரும்போது தான் தெரியும். ஆனால் இந்த எஃப்சிஆர்ஏ பில்லுக்கு மார்க்கோ ரூபியோ அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து ஐடியாலஜிக்கலாக வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இது வந்து கண்டிப்பாக இந்தியா வந்து அனுமதிக்க கூடாது. தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்டியன் மக்களையும் மற்ற மக்களையும் வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கிறாங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் பாருங்க. அவர் வந்து ஒரு வார்த்தை சொல்றாரு, கிறிஸ்டியன் மக்களை பாதிக்குதுன்றாரு. அப்போ மற்ற இஸ்லாம் மக்களுக்கும் அதே சூழ்நிலை தான், மற்ற மக்களுக்கும் அதே சூழ்நிலை தான். ஆனால் அவர் கிறிஸ்டியன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றாரு. அது இல்லாமல் தொடர்ந்து இப்போ இந்தியாவுக்குள்ள ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா அது முழுமையாக அரசாங்கம் தடை விதிக்கிறது. அந்த தடை விதிக்கிறத வந்து எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ அமெரிக்கா நினைச்சது அப்படின்னா நேரடியாக இன்டர்னலாக இந்தியாவுக்குள்ள பண்ணணும் அப்படின்னா அது ஒன்லி த்ரூ த என்ஜிஓஸ் மூலியமாக தான் பண்ண முடியும். அதை முழுக்க தடுப்பது என்பது இந்த விளிம்பு நிலை மக்களை வந்து ஏற்றி விடுறது தடுக்கிற மாதிரியான ஒரு சம்பவம். இனி நாங்கள் நிறைய ஃபண்டிங் நிறுத்த போகிறோன்ற மாதிரியான ஒரு மிரட்டலை கொடுக்குறாங்க. அப்போ இந்தியா சார்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, இட்ஸ் இன்டர்னல் மேட்டர், இது எங்கள் நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய உள் விவகாரங்கள், நீங்களே தலையிடாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி எங்கள் எதிர்கட்சிகள்லாம் கையில் எடுத்துட்டாங்க. நீங்கள் எஃப்சிஆர்ஏ பில்லை வந்து டேபிள் பண்ணக்கூடாது, பண்ணவும் முடியாது, பண்ண விட மாட்டோம் அப்படின்னு கையில் எடுத்துக்கிட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து ஒரு இன்டர்னல் மேட்டர் இது, அது நீங்கள் வந்து தலையிட்டு நாங்கள் என்ன பில்லு கொண்டு வரணும் கொண்டு வரக்கூடாது அப்படின்றது நன் ஆஃப் யுவர் மேட்டர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இன்றைக்கி இந்தியாவோட செய்தி தொடர்பாளர் வந்து அதை தெளிவாக சொல்லிட்டாங்க. இனி அதையும் மீறி நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அரசாங்கத்து மூலயமா பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது பண்ணணுன்னா அரசாங்கத்தோட ஒப்புதலோடு பண்ணுங்கன்றாங்க. ஏன்னா ஒரு டீப் ஸ்டேட்டை உருவாக்குவதற்கான ஒரு திட்டத்தை வந்து பிளான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கலாங்களா? அப்போ 2 சம்பவத்துக்கான ஒரு பின் விளைவுகளா அப்படின்னா, நேற்று ஒரு 2-3 நாளாக வந்து அமெரிக்காவுடைய செனட்டர்ஸ் வந்து இதையும் பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா, அதாவது இஸ்லாமுக்கான நிதி உதவிகளை வந்து அமெரிக்காவில் நம்ம கொஞ்சம் தடை விதிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி இதே செனட்டர்ஸ். இப்போ இந்தியாவுக்கு எஃப்சிஆர்ஏ பில்லு வந்து ஏன் தடை விதிக்கணும் செய்யணும் அப்படின்னு கேட்ட இந்த குரூப்ஸ் தான் வந்து இன்றைக்கி அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு புலம்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சரி, என்னப்பா உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் தான் வெளிநாட்டுக்கு நிதி கொடுக்கறதே தடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஏன்பா அந்த நிதி, அதுவும் அமெரிக்காவுக்கான இஸ்லாமியர்களுக்கான ஒரு சில நிதிகளை ஏன் தடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இங்கே தான் மேட்ரே இருக்குது. என்ன அப்படின்னா, மிசிகன் அப்படின்ற மாகாணத்தில் டியர்போர்ன் ஹைட் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ்க், அந்த மாஸ்கோட மொத்த கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து 20 மில்லியன், 62,000 ஸ்கொயர் ஃபீட்டு. இஸ்லாமிக் இன்ஸ்டியூட் ஆஃப் அமெரிக்கா அந்த இது பேர் ஃபுல்லாகவே யார் தலைமையில் மிகப்பெரிய அளவுக்கு பண்ணுறாங்கன்னா, ஈராக்கில் பிறந்த சியா கிளரிக் அவர் பேர் வந்து சையத் ஹசன் அல் குவாசினி, அவரோட தலைமையில் தான் இந்த மாஸ்க்கு கட்டுறாங்க. கோல்டன் டோம் மட்டும் ஒரு 3 நாள் 22 கிளாஸ் ரூமு, டே கேர் சென்டரு, அப்புறம் 550 கார் நிறுத்தலாம், அது உள்ளே வந்து காஃபி ஹவுஸு, இன்னும் நிறைய கடைகள்லாம் உள்ளே வந்து வைத்திருக்காங்க. இதுக்கு வந்து பேங்க் லோனும் கொடுத்துருக்காங்க. ஈராக் அரசாங்கம் தனிப்பட்ட முறையில் 2 மில்லியனுக்கு மேலே கொடுத்துருக்காங்க. அதாவது அப்போ இருக்கக்கூடிய முகமது ஷியா அல் ஷுடானி, ஈராக் அரசாங்கம் மட்டும் கொடுக்கல, ஒட்டுமொத்த இஸ்லாமிக் நாடுகளிலிருந்தும் நிறைய ஃபண்டு வந்து அங்கே கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த அல் குவாசினி என்ன பண்ணுறாரு, மாஸ்கை வந்து இப்போ ஜஸ்ட் ஒரு 6 நாள் முன்னாடி தான், இதுக்கு முன்பு 6 நாள் இல்லை, ஒரு 20 நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், 20 நாள் மேலே ஆயிடுச்சு. அப்போ சியா கிளாரிக் வந்து ஒரு 4 நாள் போன ஃப்ரைடேயில் பேசும்போது 2 மத தலைவர்கள் பேசுகிறாங்க. ஒரு மத தலைவர் அங்கே பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, அந்த சியா ஸ்காலர் ஹசன் குவாசினி என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கப்புறம் ஜியோனிஸ்டினுடைய இறுதி காலம் வந்து இந்த மாஸ்க் மூலயமா தொடங்கப்படுகிறது அமெரிக்காவில். இனி நம்மளுடைய ஓட் கேஸ்ட்டை வந்து நம்ம அதிகம் பண்ணணும், இனி வந்து ஜியோனிஸ்டினுடைய ஓட்டை வந்து நம்ம ஹைஜாக் பண்ணணும், இனி நம்ம மட்டும்தான் அமெரிக்காவை ஆள வேண்டும் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். சரி, அவர் வந்து அந்த வார்த்தை பண்ணும்போது அப்பயே இஸ்ரேல் வந்து வாஷிங்டன், அதாவது நெதன்யாகு அவர்கள் வந்து அமெரிக்காவுக்கு போயிருந்தார் இல்லையா, அப்பயே ஒரு சில கான்ட்ரவர்சிலாம் இதை பற்றி பேசினதாகவும் சொல்கிறாங்க. ஏற்கனவே மம்தானி அவர்கள் வந்து நியூயார்க்கில் இருக்கிறார் இல்லையா, அவர் வேறு வரக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. அது இல்லாமல் அந்த மிச்சிகனில் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 2 வருஷத்துக்கு முன்பே அங்கே இருக்கக்கூடிய ஆளுநரால் என்ன பண்ணிட்டாங்க, அரபிக் மொழியில் வந்து அந்த போலீஸினுடைய பேட்ச் எல்லாம் போட்டுட்டாங்க அப்படின்னு அப்பயே ஒரு சில எதிர்ப்பெல்லாம் சொன்னாங்க. அப்புறம் இப்போ ரீசெண்டாக ஒரு 4 நாளுக்கு முன்னாடி பேசின ஒரு சியா கிளாரிக் என்ன பண்ணியிருக்கிறாரு, கொஞ்சம் கிறிஸ்டியன் அமெரிக்கன் இவங்க எல்லாத்தையும் வந்து
அல்லாவுக்கு எதிரானவர்கள், அல்லாவை வந்து வழிமொழியாதவர்கள், ஆனால் அவர்களுக்கு எதிராக நம்ம ஸ்ட்ராங்காக எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேச ஆரம்பித்தார். அதுக்கான வீடியோ கூட வந்து போட்டிருந்தாங்க. அதாவது இது வந்து நம்ம மசூதிக்கு எதிராக, நம்ம அல்லாவுக்கு எதிராக இந்த மக்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் கிட்டத்தட்ட அவர் ஸ்டைல் வந்து கொள்ளுங்கன்ற மாதிரி சொன்னதாகவும் அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு நியூஸாக கூட வெளியிட்டு இருந்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய அங்கேயே அமெரிக்காவிலே வந்து லெஃப்ட் விங், ரைட் விங் இந்த மாதிரி குரூப்பெல்லாம் இருக்குல்ல, அவங்கெல்லாம் எடுத்து வெளியிட்டு இருந்தாங்க. இது முழுக்க மத மோதல்களை தூண்டுகின்ற ஒரு மாஸ்கா இருக்கு. அப்போ இது ஆரம்ப கட்டத்திலே பைடன் காலத்திலே இந்த ஃபண்டை வந்து ரெகுலேட் பண்ணியிருக்கணும். நிறைய அரசாங்கம் வந்து நேரடியாக ஃபண்டு கொடுத்துருக்கு, இவ்வளோ பெரிய மாஸ்கை கட்டியிருக்காங்க. அது இன்னும் ஒரு சில வீடியோலாம் வெளியிட்டு இருந்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்டு மீதி எல்லாம் பார்த்தோன்னா முழுக்க மிசிகன் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு இஸ்லாமிக் ப்ரோவின்ஸாகவே மாறிடுச்சு, அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக போட்டிருந்தாங்க. இப்போ அவங்க என்ன கன்க்ளூட் வராங்க, அங்கே இருக்கக்கூடிய அந்த குரூப்ஸ், அதாவது அமெரிக்காவுடைய செனட்டர் இந்த குரூப்பெல்லாம் என்ன கன்க்ளூட் வராங்கன்னா, இதை நம்ம ரெகுலேட் பண்ணணும், ரெகுலேட் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதே ஒரு பாலிசியை தானே இப்போ இந்தியாவுக்குள்ளே கொண்டு வராங்க. அதுக்காக நான் வந்து இந்த மதம் அந்த மதம் அப்பெல்லாம் நான் சொல்ல விரும்பல. நான் அந்தந்த நாட்டுக்குள்ளே அவங்கவுங்க கண்ட்ரோல்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் அதே மாதிரி தானே ஒவ்வொரு அரசாங்கமும் இருக்கும். இப்போ நீங்கள் போயிட்டு வாலண்டரியாக ஈராக்கில் போய் ஃபண்டிங் கொடுத்து பண்ணுறது, மற்ற நாடுகள் கூட ஃபண்டிங் படுத்துறது எல்லாமே வந்து இதே கான்செப்டை நம்ம எடுக்கலாமா நம்ம? அப்போ அந்தந்த நாட்டோட இறையாண்மையை கெடுப்பதற்காக தான் நீங்கள் வாலண்டரியாக போயிட்டு அந்த ஃபண்டிங்கை கொடுத்து கெடுக்கிறீங்களான்ற இன்னொரு ஆங்கிள். ஒரு நாட்டுக்குள்ளே FCRA ஃபண்டை ரெகுலேட் பண்ணி அது வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணணும்னா உங்களுக்கு ஏன் திடீர்னு கோபம் வருது? இதனுடைய தாக்கத்தின் அடிப்படையில் கூட ஓடி வந்து 100% வரி விதிக்கிறேன்னு சொல்கிறாங்களா? ஒருவேளை இந்தியா இந்த இரண்டு ஆங்கிளில், எந்த இரண்டு ஆங்கிளில், FCRA பில்லையும் இல்லை அதற்கு முன்பு இருந்த அவங்களுடைய ஆயுதங்களையோ இல்லை மற்ற வேறு ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நான் ஒப்புதல் கொடுத்துருந்தா இந்த தடைகளை நீக்கிடுவாங்களா அப்படின்ற இன்னொரு கோணத்துலையும் பார்க்கலாம். மத்திய அரசு எப்படி இதை ஹேண்டில் பண்ண போகிறாங்க, எப்படி இதை தடுக்க போகிறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். இது அங்கே இருக்கக்கூடிய ஒரு முழுமையான தகவலுமே கூட. இன்னொரு மிக முக்கிய ஒப்பந்தம் நம்ம நேற்று இரவு பேசியிருந்தோம், நம்ம சவுதி, துருக்கி, பாகிஸ்தானுடைய ஒப்பந்தம். சவுதி, துருக்கி, பாகிஸ்தானுடைய ஒப்பந்தம் வந்து அது முழுமையாக இன்னும் அது ஃபுல் பிளஜராக இன்னும் சவுதி எதுவும் சொல்லலை. இப்போதைக்கு அவங்க தான் சொல்லிக்கிறாங்க, பாகிஸ்தானோ துருக்கி தான் சொல்லிக்கிறாங்க, எங்கள் நாடுகள் மீது தாக்குதல் நடத்தும் பட்சத்தில் அது 3 நாடுகள் மீது நடத்தப்படுகிற தாக்குதல் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் எடுப்போன்றாங்க. ஆயுத உதவிகள் மேற்கொள்ள போகிறாங்களா இல்லை இராணுவத்தை இறங்கி ஹெல்ப் பண்ண போகிறாங்களான்ற நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஆனால் இந்த ஒரு அக்ரிமெண்ட் சைன் ஆகும்போதே, ஏன்னா நாளைக்கு இதை வைத்து பாகிஸ்தான் வந்து சர்வசாதாரணமாக துருக்கியை உள்ளே வந்து அது வேறு விதமாக கூட கொண்டு போகலாம் இல்லையா? அப்படி இருக்கும் பட்சத்தில் பெஞ்சமின் நெதன்யாகு அவர்கள் வந்து பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு கால் பண்ணுறாரு. எப்போ இந்த மீட் நடந்துட்டு இருக்கும்போதே. அப்போ இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே நமக்கும் இஸ்ரேலுக்கும் என்ன அப்படின்னா ஆயுத ஒப்புதல் அப்படின்னா அவங்க இங்கே ப்ரொடக்ஷன் பண்ண ஆயுதங்கள் கிட்டத்தட்ட இங்கிருந்து அங்கே போயிட்டுருக்கு. இப்போ ரீசெண்டாக கூட நிறைய இஷ்யூ வந்து சொல்லியிருந்தாங்க. இது மாதிரி இஸ்ரேல் வந்து காசாவுக்கு எதிரான ஆயுதங்கள் பயன்படுத்துறது, ஈரானுக்கு எதிரான ஆயுதங்கள், இன்னும் பக்கத்தில் லெபனான் மீது நடத்தப்படுகிற ஆயுதங்களில் இந்தியா பெரும்பாலும் வந்து அங்கே அனுப்பி வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னாங்க. இங்கே இருக்கக்கூடிய அதானி நிறுவனம் வந்து அவங்களோட ஒப்பந்தம் போட்டு ஹெர்மஸ் 900 ட்ரோன் கூட அங்கே ப்ரொடக்ஷன் யூனிட் இன்னும் வரல. அது ஏற்கனவே நிறைய இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் மீது ஒப்பந்தங்கள் இஸ்ரேலோட இருக்குது. மேபி வரும் காலத்தில் அந்த ஒப்பந்தங்கள், அதாவது துருக்கி, பாகிஸ்தான், அப்புறம் அவங்க சவுதியும் இணைந்து கிட்டத்தட்ட ஒரு நேட்டோ ஸ்டைலில் அந்த ஒப்பந்தமாக இருக்கும் பட்சத்தில், அது உறுதி செய்யும் பட்சத்தில் இந்தியாவும் இஸ்ரேலும் இணைகிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குது. இந்தியா மீது தாக்கல் நடத்தும் பட்சத்தில் அதை இஸ்ரேல் வந்து தாக்கல் நடத்துகிற மாதிரி அவங்க உள்ள நுழையிற மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது இந்தியாவுக்கு என்ன சிக்கல் அப்படின்னா, ஏற்கனவே இஸ்ரேல் வந்து சுற்றியும் ஃபுல்லாக ஃபைட் மோடில் இருக்காங்க. எப்போவுமே இஸ்ரேலில் தாக்கல் நடத்தாத நாளே கிடையாது, அந்தளவுக்கு இருக்குது. போத குறைக்கு ஈரானோட இஷ்யூவும் இருக்குது. அந்த ஈரானோட இஷ்யூ வந்து இந்தியா ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஏன்னா செவகர் போட்டு துறைமுகம் ஏற்கனவே ஒப்பந்தம் போட்டிருக்கோம், அங்கிருந்து ரஷ்யாவிலேருந்து வரக்குன்ற விவகாரங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. இப்போ சவுதிக்கு எப்படி இந்த ஒப்பந்தத்தில் இந்தியாவுக்கும் சவுதிக்கும் பெரிய அளவுக்கு ஒரு பேக்ட்ராப்பாக வரும்? ஏன்னா சவுதி பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்தியாவுக்குள்ளார, மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். சவுதியினுடைய ஏற்றுமதியில் 4வது பிளேஸில் இந்தியா நம்ம இருக்கோம்.
அவங்க இந்தியாவை அவாய்ட் பண்ணவே முடியாது சவுதியால். பாகிஸ்தானோ துருக்கியே கிடையாது. பட் சவுதிக்கு இந்தியா ரொம்ப ரொம்ப தேவை. நம்ம நாட்டிலிருந்து அப்ராக்சிமேட்டாக 25 லட்சம் மக்கள் வேலை செய்கிறாங்க சவுதிக்குள்ளார. அது நம்மளுக்கு இழப்பாக இருந்தாலுமே அவங்களுக்குமே இழப்பாக இருக்கும். சவுதியை நம்பி நம்மளும் இருக்கோம், அவங்க நம்மளை நம்பி இருக்காங்க. இப்போ நம்மளுக்கும் ஈரானுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து சவுதி பிரச்சனை. இது எல்லாமே இனி வருகின்ற காலங்களில் ஏதோ ஒரு வகையில் நகருகிறதா, உலக அரசியல் என்பது வேறு ஒரு பாதையை பார்த்து நகருகிறதான்றதை நம்ம பொறுத்து இருந்து கூர்ந்து கவனிக்க வேண்டிய செயலாக இருக்கிறது. இது சம்பவம் நம்பர் 2. சம்பவம் நம்பர் 3, ட்ரம்ப் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. எந்த இத்தாலி அணு ஆயுதம் ரஷ்யா கிட்ட இருந்தா என்ன இல்லைனா இல்லைன்னு சொல்கிறாங்களோ அதே இத்தாலிக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறேன். ஈரான்கிட்ட அணு ஆயுதம் வந்துட்டாங்கன்னா 2 நிமிஷத்தில் உங்கள் நாடே இல்லாமல் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு ஜார்ஜியா மெலோனி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒட்டுமொத்த இந்த உலகத்தில் 9 தேசங்கள்கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் அணு ஆயுதத்தை பயன்படுத்தியது ஒரே ஒரு நாடு தான். அந்த நாடு இதை பற்றி சொல்லணும்னு அவசியம் கிடையாதுன்ட்டாங்க. இது ஒரு பிக் ஷாட்டுன்னு எடுத்துக்கலாமா? ஒட்டுமொத்தமாக இது வரைக்கும் 9 நாடுகள் இருக்குது. 9 நாடுகள் அணு ஆயுதத்தை பயன்படுத்தியது ஒரே ஒரு நாடு தான். அவங்க இதை பற்றி சொல்லக்கூடாது அப்படின்னு எவ்வளோ பெரிய உள்ள அர்த்தங்கள் நம்ம எடுத்துக்கலாமா இதை? ஏன்னா நம்ம ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கோம், அணு ஆயுதங்கள் பெருசாக யூஸ் இருக்காது, எந்த நாடாலும் பிரயோகிக்க முடியாதுன்றது நம்ம தெளிவாக இருக்கிறோம் இல்லையா? அது வாய்ப்புகள் இல்லை. ஏதாவது ஒரு ரொம்ப மூளைக்கட்ட ஒரு முட்டாள் அதிபர்கள் யாராவது வந்துட்டு இல்லைப்பா நீ 2 போடுப்பான்னு சொன்னால் தான் உண்டு. அதுவும் அவ்வளோ சீக்கிரம் அது எல்லாரும் ஒருங்கிணைந்து அது பெரிய வாய்ப்புகள்லாம் இல்லை. சரி, அங்கே இருக்கக்கூடிய தகவல். ஏமன் எமினி ஹவுதிகள் என்னாச்சு? இப்போ தான் ஏமனுக்கு கோவம் வந்துருச்சு, சரியான கோவம். பாருங்கள் வீடியோ பதிவுலாம் தேடி அடிச்சிருக்காங்க. நைட்டில் விடிய அடிச்சிருக்காங்க. ஏமன் எமினி ஹவுதிகள் உள்ள வந்து அடிச்சிருக்காங்க. ஏன் ஏமனுக்கு இந்த அளவுக்கான கோவம் அப்படின்னா, இந்த வரைபடத்தில் பாருங்கள், நேற்று எமினி ஹவுதிகள் என்ன பண்ணிட்டாங்க, உள்ளே பூந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க. அந்த பட்டாசெல்லாம் வெடிக்கிற மாதிரி இருக்கு பாருங்கள். இது எல்லாமே நேற்று ஏமனுக்குள்ள அடுத்தடுத்த தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க. இங்கே கீழே இருக்கக்கூடிய பகுதி இது கொஞ்சோண்டு வந்து ஏமன் பேக்கடு கண்ட்ரோலில் இருக்குது. அவங்க அங்கே இருக்கக்கூடிய இராணுவ நிலைகள் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க. அதனால் நேற்று இரவு வந்து தாக்கல் ஆரம்பிச்சிட்டாங்க. தாக்குதல் ஆரம்பித்து எல்லை பகுதியில் நுழைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏமன் அரசாங்கம் அதிகாரப்பூர்வமான ஒரு யுத்தத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இனி எமினி அவதிகளில் நாங்கள் வந்து பிரித்து மேய போகிறோம், இனி நாங்கள் யாருன்னு காட்ட போகிறோம், எல்லை பகுதியில் பெரிய அளவுக்கு சண்டை வருதுன்றாங்க. வழக்கமாக இந்த யுத்தம் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போகுது அப்படின்னா, இப்போ ஈரான் எப்படி அடி வாங்கும் போது நேராக ஓடி வந்து எங்கே கை வைக்கிறாங்க, ஸ்டெய்ட் ஆஃப் ஹார்முஸை கை வச்சு மொத்த உலக நாடுகளுக்கு ஷாக் கொடுத்து அந்த பலவீனத்தை பிடிக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாளைக்கு எமினி ஹவுதிகள் உள்ள வந்து ஏடாகூடமாக ஏதாவது தாக்கல் நடத்தி பெரிய இழப்புகள் ஏற்படும் பட்சத்தில் நிச்சயம் நாங்கள் செங்கடலை முழுமையாக தடுப்போம், எந்த கப்பல்களையும் போக விட மாட்டோன்றாங்க. நீங்கள் தானே ஓடி அடிச்சிங்க, அவங்க கூட அமைதி தானே இருந்தாங்க. அடிக்கும்போது சண்டைனா சட்டக்கழி தானே செய்யும். திருப்பி அவங்க அடிக்காம விட்டுருவாங்களா? திருப்பி அடித்த உடனே நீங்கள் ஓடி போயிட்டு செங்கடலில் நான் தடுத்து நிறுத்துறேன், உலக நாடுகள் யாரும் கப்பல் போகக்கூடாது, அவங்க தாக்கல் நடத்துறதை நிறுத்த சொல்லுங்க அப்படின்னா என்ன நியாயம் இல்லை? எதோ சவுதிக்கு தான் கோவம் வரல, ஏதோ ஏமனுக்காவது கொஞ்சம் கோவம் வந்திருக்கு, ஏதோ கொஞ்சம் பாதி பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்கள் கொன்னது இது வரைக்கும் 60 70 பேர்த்து கொண்டு குவிச்சிருக்கீங்க. அது கூட அவங்க பதிலடி கொடுக்கலாம் வேஸ்ட் இல்லை. இப்போ பதிலடித்த உடனே அவங்க ஸ்போக் பர்சன் டிவியில் வந்து உட்காந்து பேசுகிறாரு ரொம்ப கூலாக, இனி நாங்கள் அடுத்தடுத்த நாடுகளுடைய கப்பல்களை நாங்கள் தடுத்து நிறுத்தலான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் ஏமன் எமினி ஹவுதிகள் கூட இடையான யுத்தம் வந்து பயங்கரமாக சூடு பிடித்திருக்கு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். நம்ம அடுத்து இன்னைக்கு இன்னொரு விஷயம் ஒன்று, ஓமன் பக்கத்தில் மறுபடியும் இன்னைக்கு காலையில் அதிகாலையில் ஒரு லவுட் எக்ஸ்ப்ளோசிவ், மேபி கன்னி வெடியில் சிக்கியதா என்னன்னு தெரியல, பெரிய அளவுக்கு புகை மண்டலமாக இருக்குன்றாங்க. பேச்சுவார்த்தை வளவலா கொலகொலான் இருக்கு. கிட்டத்தட்ட அவங்க அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க டோல் வசூல் பண்ணல அப்படின்னு சொன்னாவே போதும், நாங்கள் அந்த பிளாக் பண்ணதை வந்து ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்ல வராங்க. ஸ்டெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை அணு ஆயுதம் கூட நம்ம பேசி தீர்த்துக்கலாம், இப்போதைக்கு அங்கே ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் மக்கள் ஃபுல்லாகவே இது டீலுக்கு வந்துடும் அப்படின்ற எண்ணத்தில் போயிட்டு கோல்டில் போய் விழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் கோல்டு ஒரு 3-4 நாளாக பயங்கரமாக விலை ஏறிட்டு இருக்கின்றது ஒரு கூடுதல் தகவல். ஈராக்கினுடைய பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, இனி ஈராக் மண்ணிலிருந்து ஒரு தாக்குதல் கூட நடத்த விடக்கூடாது, ஈராக்குடைய அரசாங்கத்தின் அனுமதி இல்லாமல். அதனால் தீவிர தேடுதல் வேட்டையில் இருக்கிறோம், ஆயுதம் இல்லாத ஒரு ஈராக்கை உருவாக்குவோன்னு பெரிய அளவுக்கு முன்னெடுத்திருக்கிறார். பட் அது அவர் உயிருக்கே ஆபத்தாக கூட முடியலாம். அந்த அளவுக்கு இப்போ எப்படி லெபனானில்
அங்கே ஹிஸ்புல்லானுடைய பெரிய அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். அது எப்படி அவர் ஹேண்டில் பண்ண போகிறான்னு தெரியல. ஸ்வீடன் ஒரு மார்ச் மாதம், ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதம் வந்து ரஷ்யாவுடைய கப்பல் ஒன்று பிடிச்சிட்டாங்க, ஷேடோ கப்பல் ஒன்று பிடிச்சிட்டு விசாரணையெல்லாம் நடத்தி இப்போ அது ஒரு வழியில் கப்பல் நிறுத்தி வச்சுருக்காங்க நங்கூரமிட்டு. உக்ரைன் போட்டு என்ன கேட்குறாங்கன்னா, தானியங்கள் ஏற்றுமதிக்கு எங்களுக்கு தேவைன்னு கேட்குறாங்க. உடனே கோர்ட்டு ரூல்ஸ் எல்லாத்தையும் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ரஷ்யானுடைய திருடிய அந்த கப்பல் என்ன பண்ணுறாங்க, நேராக அங்கேருந்து உக்ரைனுக்கு கொடுக்குறாங்க ஸ்வீடன். உக்ரைன் நீங்கள் கொண்டு போயிட்டு தானியங்களை ஏற்றுமதி அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சர்வதேச சட்டத்தால் பொருளாதார தடைகளை மீறுகிறது என்ற அடிப்படையில் ஸ்வீடன் ஒரு கப்பலை திருடுறாங்க, ரஷ்யாவுடைய கார்கோ கப்பல்னு. அதே கப்பல் இப்போ யாருக்கு கொடுக்குறாங்க, உக்ரைனுக்கு கொடுக்குறாங்க. இப்போ உக்ரைனுக்கு போயிட்டு ஒடிசா துறைமுகத்தில் ஏற்றுமதி பண்ணாங்கன்னா தாக்கல் நடத்துவாங்களான்னா கண்டிப்பாக தாக்கல் நடத்துவாங்க. இன்று காலை கியூ மீது மிகப்பெரிய ஒரு தாக்கலை நிகழ்த்தியிருந்தது ரஷ்யா. ஒரு 7 ஒரு 8 இடத்தின் மீது தாக்கல் நடத்துறது, பாதிப்புகள் மிகப்பெரிய அளவுக்கு தெரிந்திருக்கிறது. இரவு பதிவில் நம்ம டீட்டெயிலாக டெப்த்தாகவும் பார்த்துடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் போஸ்ட் இந்த நியூஸ் சேனலும் இன்னும் ஒரு 7 சேனல் ஒட்டுமொத்தமாக ஈரானுடைய தலைவர் முஸ்தபா காமேனி அவர்கள் கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்கிறான்ற செய்தியை சொன்னாங்க. நான் நேற்று இரவு பதிவில் உங்ககிட்ட சொன்னேன், அது ரூமராக இருக்கலாம், ஃபேக் நியூஸாக இருக்கலாம்னு சொன்னேன். பட் ஒவ்வொரு சேனலாக, அதாவது இன்டர்நேஷ்னல் பத்திரிகைகள் ஒன்று ஒன்றா எழுத ஆரம்பித்திருக்காங்க. அது உண்மையாக பொய்யா அப்படின்றது இன்னும் 2 நாளில் தெரிஞ்சிடும். ஆனால் இப்போதைக்கு நாம் வந்து அது ஃபேக் நியூஸாகவே பார்க்கலாம். நம்ம முஸ்தபா காமேனி அவர்கள் ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அங்கேயே இருந்து ஏதாவது மொசார் டீம் போட்டாங்களா அப்படின்ற இன்னொரு ஆங்கிள்லையும் பார்க்குறாங்க. அவர் கொடுக்குற உணவுப் பொருட்களையோ வேறு ஏதாவது கலந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. இருக்கலாம்ன்ற கோணத்தில் இஸ்ரேலினுடைய பத்திரிகைகள் முழுமையாக நம்புகிறது, இன்னும் ஒரு சில பத்திரிகைகள் முழுமையாக நம்புகிறது. அப்படி முஸ்தபா காமேனி அவர்கள் இருக்கும் பட்சத்தில் ஐஆர்ஜிசிக்கான ஒரு வேறு ஆங்கிள் திரும்புமான்ற கோணத்துலையும் பார்க்கலாம் நம்ம. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக் மார்க்கெட் சேனல். நன்றி, வணக்கம்.